வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி. ஆக்சுவலி அவங்க திருமணத்துக்குள்ள இருக்கிறாங்க, ஆனால் ரொம்ப தனிமை உணர்றாங்க, வெறுமை உணர்றாங்க, ஏக்கங்கள் நிறைய அவங்களுக்கு இருக்கு. அவங்களோட 10 பருவ கனவுகள் நிறைவேறாத மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்குன்ற. கல்வியில் ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற கல்வி முறை வந்து முழுக்க முழுக்க ஆணுக்கு பாதகமாக இருக்குது, பெண்ணுக்கு தான் அது சாதகமாக இருக்குது. ஒரு 5 வயசில் எழுதணும், படிக்கணும், ஒப்பிக்கணும்னா ஆண் மூளை அதுக்கு பொருந்தவே மாட்டேங்குது. திருமணம் என்பது கொஞ்சம் சிரமமான உறவு தான்றதுனால அப்படி நிறைய பெண்கள் வந்து வேண்டாம் அந்த ரிலேஷன்ஷிப், நான் தனியாகவே நல்லா தான் இருக்கிறேன்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறோம். இப்போலாம் வர்ற காலகட்டம் எல்லாத்துலையும் சேர்த்தே பார்க்க முடியுது ஒரு விஷயத்த பொதுவாக. அதாவது சின்ன பசங்களா இந்த ஆன்டிஸ்ன்னு சொல்லுவாங்களே, கொஞ்சம் வயசானவங்க அவங்கள அதிகமாக விரும்பிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன? இயல்பிலேயே குழந்தை 10 பருவத்தை சேர்ந்த ஆண்களுக்கு அவங்களுக்கு கலவியல் ரீதியான பெரிய புரிதல் இருக்காது. அவங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் டு செக்ஸ் தேவைப்படுது. அதை ஒரு 13 வயசு பொண்ணு சொல்லித்தரோம்னா சொல்லித்தர முடியாது. ஏன்னா அந்த பொண்ணுக்கும் ஒன்றும் தெரியாது. 2 பேரும் தெரியாமல் இருக்கும்போது அறியாமையினால் ஒன்றும் பெருசாக there is no ஸ்கோப். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த 30, 40, 50 வயது இருக்கிற பெண்களுக்கு கலவினா என்ன, அது தேவை என்ன, அதோட அவங்களோட ஏக்கங்கள் என்னன்னு இந்த பெண்களுக்கு தெரியுது. ஆனால் அவங்களோட துணைவராக இருக்கிற கணவன்மார்கள் இந்த பெண்களோட பேசுகிறாங்களா, நல்லபடியாக முகம் கொடுத்து பேசுகிறாங்களா, அவங்களோட ரொமான்டிக் செக்ஷுவல் நீட்ஸ் கூட இல்லை, ரொமான்டிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களான்னு பார்த்தா பெரும்பாலான குடும்பங்களில் கணவனும் மனைவியும் முகம் பார்த்து பேசிக்க மாட்டாங்க. இது எப்படி இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, குழந்தைங்களோட படிப்பு எப்படி ஹேண்டில் பண்ணுறது, பெரியவங்களோட ஹெல்த் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பிஸ்னஸ் லைக்காக தான் பேசுவாங்களே தவிர, நீ சாப்பிட்டியா, நீ தூங்கினியா, நீ எப்படி இருக்க, இந்த புடவை அழகாக இருக்குது, இந்த வேஷ்டி அழகாக இருக்குன்ற மாதிரி பேசக்கூடிய வாய்ப்பு அந்த குடும்பம்ன்ற அந்த அமைப்பு கொடுக்கறதில்ல. ஸோ ஆக்சுவலி அவங்க திருமணத்துக்குள்ளே இருக்கிறாங்க, ஆனால் ரொம்ப தனிமை உணர்றாங்க, வெறுமை உணர்றாங்க, ஏக்கங்கள் நிறைய அவங்களுக்கு இருக்குது. அவங்களோட 10 பருவ கனவுகள் நிறைவேறாத மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்குன்றதுனால நிறைய சந்தர்ப்பங்களில் இளம் ஆண்களை இந்த முதிர்ந்த பெண்கள் அப்யூஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் நீ வாய, எனக்கு சோப்பு தடவி விட, எனக்கு என்ன தடவி விட, உடம்பு வலிக்குது, கொஞ்சம் உருவி விடன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த பாய்ஸை அவங்க ஆக்சுவலி ரெக்ரூட் பண்ணி இன்டெக்ட் பண்ணுறாங்க. அப்போ பெண்களை அப்படி அப்யூஸ் பண்ணும்போது நம்ம எந்த அளவுக்கு கொந்தளித்து பெண் குழந்தைய நீங்கள் அப்யூஸ் பண்ணலாமான்னு நம்ம கேட்குறோம்ல. ஆனால் ஆண் குழந்தைக்கு அப்யூஸ் நடக்கும்போது நம்ம பேசுகிறதே இல்லை, நான் அது தெரிய வர்றது இல்லை. அதுவும் ஒரு ஆண் வாழ்க்கையில் தான் அவன் சகஜம் பழகிக்கணும், அவன் தான் அதை டீல் பண்ணிக்கணும், அவன் தானே ஆம்பளை அப்படின்ற மாதிரி ஆட்டிடியூட் நமக்கு இருக்குது. ஆனால் அந்த 13, 14, 15, 16 வயசு ஆணுக்கு அவனுக்கு டிஃபெண்டே பண்ணிக்க முடியாது. அவங்களுக்கு தெரியும் இது தவறு, இது தேவையில்லாத பிரச்சனை, நம்ம எதுக்கு இதில் போய் மாட்டோம், நம்ம படிக்க வேண்டிய வயசில், விளையாட வேண்டிய வயசில் இது தேவையான ஆண்டியோட சவகாசம்னு அந்த பசங்களுக்கு ஓரளவுக்கு உள்ளுணர்வு இருந்தாலும் அது வெளியில் சொல்ல முடியாமல் ரகசியமாக வச்சுக்கிறதுனால மேற்கொண்டு அதில் போய் அவங்க விழுந்துடுறாங்க. அண்ட் கலவின்றது யார் கற்றுக் கொடுத்தாலும் பிடிக்கக்கூடிய விஷயம். குடும்பன்றது அந்த இயக்கம் வந்து சந்தோஷத்தை தரக்கூடிய இயக்கம்ன்றதுனால அது அறிமுகமான பிறகு அதை திரும்ப செய்யணுன்ற ஆசை அவங்களுக்கு வருது. பட் இதில் பெரிய சிக்கல் என்னென்னா, இந்த மூளையோட வடிவமைப்பு இருக்கு இல்லையா, சில ப்ரிஃபரன்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இப்போ குழந்தைக்கு ஆரம்பத்துலேருந்து நம்ம இட்லி தான் சிறந்த உணவு, இட்லி சாப்பிடு, இட்லி தான் தமிழ்நாட்டு கலாச்சாரம், இட்லி தான் WHO வந்து ரெக்கமெண்ட் பண்ண பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிட்டோம்னா எந்த ஊருக்கு போனாலும் இட்லி சாப்பிட்டா தான் எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்ற ஃபீலிங் வந்துடும். ஏன்னா மூளை வந்து அந்த பதிவை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குது, அதுக்குண்டு ஒன்றோன்னா நரம்பு அது வளர்த்துக்குதுன்றதுனால பிரெயின் வயர் ஆகிடுது. அப்போ இந்த சின்ன பையன் இந்த மாதிரி ஒரு முதிர்ந்த பெண்ணோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார், அதுதான் ஃபஸ்ட்டு அவர் மனசில் இருக்க இம்ப்ரெஷன்னா, அதுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா பிறகு அந்த பையன் வந்து திருமணம் செய்து கொள்வதோ இல்லை வேற ஒரு பெண்ணோட உறவு வைத்துக் கொள்வதுக்கோ அந்த பையனுக்கு மனத்தடைவுகள் வர ஆரம்பிச்சிருது. அதுக்கு உண்டான மனவியல் சிகிச்சை தராமல் அந்த பையனால் இயல்பாக செயல்பட முடியாமல் ஒரு ஹேண்டிகேப் மாதிரி அது ஆகிடுதுன்றது தான் அதில் இருக்க பெரிய ஒரு ப்ராப்ளம். அதை நம்ம நிறைய சந்தர்ப்பங்களை பார்க்குறோம். பட் பொது வெளியில் பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. நம்ம தமிழகத்தில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் ஒரு பிரச்சனை இப்போ வரைக்கும் பெருசாக நின்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் இது பல பேரோட கவனத்துக்கு வராமையே இருக்குது. இந்த முதிர்கண்ணிகள் அப்படின்ற பிரச்சனை தான். திருமண வயதை கடந்து பல பெண்கள் இப்போ வரைக்கும் திருமணம் ஆகாமே இருக்காங்க.
கிட்டத்தட்ட 30 வயசு மட்டும் கிடையாது, 40 வயதாகியும் கூட பல பேருக்கு திருமணம் ஆகலை. இதுக்கு ஒரு தற்காலிக தீர்வா ஒரு சிலர் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆணும் 2-3 திருமணங்கள் பண்ணிக்கிட்டா இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிடும் அப்படின்னு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க தீர்வா. இந்த விவகாரத்தில் இந்த முதிர்கண்ணிகள் சார்ந்த பிரச்சனை இந்தியாவில் தீரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணால் சரியாக இருக்கும்? இதில் டாக்டர் ஷாலினி உங்களோட பதில் என்ன? இப்போ முதல்ல பொதுவாக இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா, பெண்கள் வந்து அதிகமாக படிச்சிருக்கிறாங்கன்றதுனால எனக்கு வரக்கூடிய கணவன் இப்படி தான் இருக்கணும், என்னோட ஸ்டேட்டஸுக்கு மேட்சிங்காக இருக்கணும் அப்படின்னு பெண்கள் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டமாக அது இருக்குதுன்றதுனால, சில ரொம்ப சின்ன கம்யூனிட்டிஸ் இருக்கிறாங்கன்னா அதில் ஆண்கள் பெருசாக படிக்கிறதில்ல. அப்போ கல்வியில் ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற கல்வி முறை வந்து முழுக்க ஆணுக்கு பாதகமாக இருக்குது, பெண்ணுக்கு தான் அது சாதகமாக இருக்குது. ஒரு 5 வயசில் எழுதணும், படிக்கணும், ஒப்பிக்கணும்னா ஆண் மூளை அதுக்கு பொருந்தவே மாட்டேங்குது. ஆண் குழந்தைகளுக்கு சொல்லித்தர பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் தெரியும், ஆண்கள் அந்த இடத்துல உட்கார மாட்டாங்க, எழுத மாட்டாங்க, முடிக்க மாட்டாங்க, எப்படியாவது எஸ்கேப் ஆகி விளையாடலான்ட்டு தான் ஆண்களோட மனத்தன்மையே அப்படி தான் இருக்கின்றதுனால ஆண்கள் கல்வியில் தங்களை செலுத்துவது இல்லை. அதுக்கு நேர் எதிராக பெண்கள் கடகடன்னு தங்களை செலுத்திக்கிறாங்கன்றதுனால சீக்கிரமாக நிறையா இன்னும் ஸ்மார்ட்டாக பெண்கள் படித்து முடிச்சிடுறாங்க. ஆண்கள் பின்தங்கி போயிடுறாங்க, இல்லை ட்ராப் அவுட் ஆகிடுறாங்க, இல்லை பெருசாக எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அந்த ஈக்குவல் ஏஜ் பியருக்கு மேட்சிங்காக இருக்க மாட்டேங்குது. அப்போ திருமணம்ன்ற வரும்போது பெண்கள் வந்து குறைந்தபட்சம் நான் இவ்வளோ படிச்சிருக்கேன்னா அந்த பையன் இவ்வளோவாவது படிச்சிருக்க வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 18 வயசில் 20 வயசு 25 வயசில் அந்த பெண்கள் காம்ப்ரமைஸ் பண்ண தயாராக இல்லை. வேறு மாப்பிளையே இல்லை, வேறு வழியே இல்லை, கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணலான்னு நினைக்கும் போது இந்த பெண்களுக்கு வயதாகிடுதுன்றதுனால இப்போ பெண்கள் திருமணத்துக்கு நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு காரணம் இந்த டிஸ்பேரிட்டி, அவங்களுக்கு பொருத்தம் இல்லாத தன்மை கூட காரணமாக இருக்குது. சரி, பொருத்தம் இருந்தாலும் மட்டும் வாழ்க்கை சௌக்கியமாக இருக்கான்னா திருமணம் என்பது கொஞ்சம் சிரமமான உறவு தான்றதுனால அப்படி நிறைய பெண்கள் வந்து வேண்டாம் இந்த ரிலேஷன்ஷிப், நான் தனியாகவே நல்லா தான் இருக்கிறேன்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஜாதிய மனப்பான்மைன்றது அண்மை காலத்தில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் இடைக்காலத்தில் 1990ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாதியை உயர்த்தி பிடிக்கக்கூடிய சினிமா பாடல்கள், சினிமா பெயர்கள்லாம் வந்துட்டு இருந்தது. அதற்கு முன்னாடி வரைக்கும் ஜாதியை பற்றி பேசாமல் ஒரு சீர்திருத்த திருமணம் செய்து போதெல்லாம் வந்து அந்த காலத்து பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் அப்படி தான் அவங்க சினிமாவில் செய்வாங்க. அதற்கப்புறம் அந்த சுபிட்சமான காலத்தில் எல்லாம் நல்லா இருக்கும்போது அவங்க திரும்ப அந்த ஜாதிய வேர்களை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஐடென்டிட்டி அவங்க ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஒன்று சினிமா, இன்னொன்று அரசியல். அரசியலும் மக்கள் எப்படி அக்ரிகேட் பண்ணுறாங்கன்னா ஜாதி ரீதியாக அக்ரிகேட் பண்ணுறாங்க. எந்த தலைவரை அங்கே எலெக்ஷனில் நிற்க வைக்கணும்னா யார் அதிகமான எண்ணிக்கையில் ஜாதி இருக்கிறாங்களோ அந்த ஜாதி தலைவரை போட்டால் தான் அங்கே எலெக்ஷனில் அவங்க ஜெயிப்பாங்கன்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருந்ததுனால ஜாதின்ற எண்ணம் ரொம்ப வலுப்படுத்தப்பட்டுருச்சு. பட் உண்மையிலே ஜாதின்றது தமிழ் சொல்லா, அது தமிழ் கருத்தா அப்படின்னு பார்த்தா ஜாதின்றது தமிழ் சொல்லும் கிடையாது, அது தமிழ் கருத்தும் கிடையாது. நீங்கள் தொல்காப்பியத்துலேருந்து தோண்டி தேடி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஜாதின்ற பேரே நமக்கு கிடையாது. இப்போ இருக்கிற ஜாதி பேர்கள் 500 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது, 1000 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது, 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிடையவே கிடையாது. மற்றவர்கள் இதை தெளிவாக சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் கிடையாது. ஆனால் தமிழராகிய நமக்கு ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. நம்ம போய் ரெக்கார்டை தோண்டி பார்த்தோம்னா இன்றைக்கி சொல்லக்கூடிய சில ஜாதிகள் பேர் இல்லவே இல்லை. அப்போ இது எங்கேலேருந்து வந்தது, எப்போலேருந்து வந்தது, ஏன் வந்தது அப்படின்னா அதுக்கு நிறைய பேர் ஆராய்ச்சி செய்திருக்கிறாங்க. இந்த ஜாதிகள் பெயரெல்லாம் இடைக்காலத்தில் வந்தது. பட் நம்ம அதை ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இதுதான் நான், இதுதான் என் ஐடென்டிட்டி, இதை தவிர வேறு தான் நான் கொலை கூட பண்ணுவேன்னு சொல்கிறது ரொம்ப அப்பாவித்தனமானது. அதாவது மூர்க்கத்தனமானதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் விவரம் இல்லாதது, கொஞ்சம் புத்தி வளராமையோட அறிகுறியாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ ஒரு 500 வருஷம் மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்காக தன் குழந்தையோ தன் மகள் தேர்வு செய்த கணவனையோ கொலை பண்ணுறாங்கன்னா உயிர் முக்கியமாக கருத்து முக்கியமா அப்படின்ற கேள்வி வருது. கருத்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும், உயிர் போனால் திரும்ப வராது. அப்போ உயிர் தான் முக்கியம். உயிர் முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மூர்க்கத்தனமாக ஒருத்தர் நினைக்கிறாருன்னா அப்போ ஏதோ ஒரு மன பாதிப்பு இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு விதத்தில் தன்னோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ண அவங்க நினைக்கிறாங்க. ஒரு உயிரை பலி கொடுத்து தான் அந்த ஈகோ அடங்கும்னா அப்போ அந்த நபர் தன்னைத்தானே கேள்வி கேட்க வேண்டிய ஆள். ஏன் நம்ம இப்படி நினைக்கிறோம், ஏன் நம்மளோட இந்த ஜாதின்ற இந்த சொல்லோட நம்ம இவ்வளோ ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம், இதே செயற்கையானது, இப்போ தற்சமயம் தான் இருக்குது, இதுக்கு முன்னாடி கிடையாது, இதுக்கு நம்ம எவ்வளோ செலவழிக்க முடியும் அப்படின்ற புரிதல் நமக்கு வரணும். பட் இதை விட பெரிய டீட்டெயிலான விஷயம் என்னென்னா மனிதர்கள் சோஷியல் அனிமல்ஸுன்றதுனால நமக்கு ரேங்கிங் இருக்குது. அது எந்த ஜீவராசியாக இருந்தாலும், சிங்கமாக இருந்தாலும், புலியாக இருந்தாலும், ஜீப்ராவாக இருந்தாலும் அதுக்கு சோஷியல் ரேங்கிங் இருக்கும். அந்த சோஷியல் ரேங்கிங் நமக்கும் இருக்குன்றதுனால இப்போ நம்ம என்ன நினச்சிட்டோம்னா ஜாதி அடிப்படையில் தான் சோஷியல் ரேங்கிங் இருக்குன்றது நமக்கு சொல்லி தரப்பட்டதுனால அது உண்மைன்னு நினைக்கிறோம்.
இப்போ ஜாதி அடிப்படையில் எந்த காலத்துலேயும் தமிழர்கள் சோஷியல் ரேங்கிங் பண்ணலை. உண்மையான தமிழர்கள் அறத்தின் அடிப்படையில் தான் சோஷியல் ரேங்கிங் பண்ணியிருக்காங்க. இட்டார் பெரியோர் இடாதார் இடி குலத்தோர் தான் சொல்லியிருக்கிறாங்க. அவன் படிச்சிட்டதுனால, அவன் பெரிய ஆளுக்கு பிறந்ததுனால, அவன்கிட்ட நிறைய பணம் இருக்குன்றதுனால அவன் பெரியோர்னு சொல்லலை. கொடுக்குற மனப்பான்மை இருக்குது, அருள் புரிகிற மனப்பான்மை இருந்தால் அவங்க பெரியோர். அருள்லாம் புரிய மாட்டாங்க, நம்மக்கிட்ட இருக்கிறது உருவிடுவாங்கன்னா அவங்க சிறியோர். இப்படி தான் தமிழர்கள் மனிதர்களை ரேங்கிங் பண்ணாங்களே தவிர ஜாதி அடிப்படையில் ரேங்கிங் பண்ணலை. அப்போ நாம் தமிழர்கள் நம்ம பெருமையாக சொல்கிறதா இருந்தால் உண்மையான தமிழ் கோட்பாடுகளை தான் நம்ம ஃபாலோ பண்ணணுமே தவிர நடுவில் இந்த செயற்கையான கோட்பாடுகளுக்கு நம்ம போய் நம்மளை நாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிறது சரிப்பட்டு வராதுன்ற புரிதல் நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது அவசியம்.